ஆர்சிபிக்கு மட்டும் புதுசு புதுசா பிரச்சனை வருது. கேப்டனுக்கு வந்த சிக்கல், சோகத்துல தவிக்கிற ரசிகர்கள். ஐபிஎல் 2025வது வருஷ சீசன் பாதியிலே நின்னு போச்சு. மே 17ஆம் தேதி மறுபடியும் ஆரம்பிக்கப்பட இருக்கு. ஃபர்ஸ்ட் போட்டியில ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அப்புறம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் பெங்களூர்ல இருக்கக்கூடிய சின்னசாமி ஸ்டேடியத்துல மோத இருக்காங்க. ஆனா ஆர்சிபி அணிக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. அவங்களோட கேப்டன் ரஜத் படிதார் நடப்பு சாம்பியன்களுக்கு எதிரா இந்த போட்டியில விளையாடுறது சந்தேகமா இருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில விளையாடினப்போ ரஜத் படிதாருக்கு கையில காயம் ஏற்பட்டுச்சு. இப்போ அவரு குணமடைஞ்சிட்டு வராரு. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான எல்லை பதற்றம் காரணமா ஐபிஎல் 2025 தற்காலிகமா நிறுத்தப்பட்டுச்சு. இது 31 வயசான இவருக்கு காயத்துல இருந்து மீள போதுமான நேரத்தை வழங்கியிருக்கு. இருந்தாலும் ரஜத் படிதார் இன்னும் முழுசா போட்டிக்கு ரெடி ஆகல. அவரோட முழு உடல் தகுதியை எட்ட இன்னும் கொஞ்ச நாட்கள் தேவைப்படுது. டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனான பட்டிதார் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணிக்கு எதிரான போட்டியில விளையாடல அப்படின்னு முடிவெடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா ஐபிஎல் போட்டிகள் அப்பதான் நிறுத்தப்பட்டுச்சு. அதுக்கு பின்னாடி விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஜிதேஷ் சர்மா அந்த போட்டியில ஆர்சிபி அணியை வழிநடத்துறதுக்கு தேர்வு செய்யப்பட்டாரு. இருந்தாலும் மே 17ஆம் தேதி கேகேஆர் அணிக்கு எதிரான போட்டியில பட்டிதாரோட பங்கேற்பு பத்தி இன்னும் உறுதியான தகவல் எதுவுமே வெளியாகல. அது மட்டும் இல்லாம ஆர்சிபி அணியை யார் வழி நடத்துவாங்க அப்படிங்கிறது பார்க்கப்பட வேண்டிய ஒண்ணா இருக்குது. இன்னொரு பக்கம் ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் ஜோஷ் சேஹல்வுட் தசைப்பிடிப்பு அப்புறம் கணுக்கால் காயம் இந்த மாதிரியான பல்வேறு காயங்கள்ல இருந்து மீண்டு வந்தாரு. ஆனா அவரு 2023ல இருந்து 2025 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்காக ஆஸ்திரேலிய அணியில இடம்பெற்றிருக்காரு. இந்த போட்டி ஜூன் 11ஆம் தேதியில இருந்து லண்டன்ல இருக்கக்கூடிய லார்ட்ஸ் மைதானத்துல தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக நடைபெற இருக்கு. இதனால அவரு ஆர்சிபி அணிக்காக விளையாடுறது பத்தி சந்தேகம் நிலவுது. இந்த சவால்கள் இருந்தப்பவும் ஆர்சிபி அணி அவங்களோட முதல் போட்டியில வலுவான ஆட்டத்தை வெளிப்படுத்த முயற்சி பண்ணும். ரஜத் பட்டிதாரோட இடத்தை நிரப்பவும் ஷேஹல்வுட்டுக்கு பதிலா மாற்று வீரரை தயார் செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்குது.